ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனைத்து மாதிரிலாம் வாங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபிஷ் டேங்க்கில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஃபிஷ் டேங்க்கில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அது எப்படி வளர்ந்துருக்கு என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். செட்டப்லேயும் சில சேஞ்சஸ் செஞ்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபிஷ் டேங்கோட சம்பை அப்கிரேட் பண்ணுறோம். 2 feet சம்ப் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது வந்து ஒரு 2.5 feet டேங்க்கு, 6 mm கிளாஸ் உள்ள டேங்க்கு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட டேங்க்கு. அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பாட்டமில் கிராக் இருக்குது, லீக் ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் மட்டும் ஒரு பெரிய கிராக் இருக்குது. ஸோ அதில் வந்து நல்லாவே லீக் ஆகுது. இதில் வந்து நீங்கள் 2 விதமாக ரெடி பண்ணலாம். டைரெக்டாக இந்த பாட்டம் கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் புது கிளாஸில். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் கிராக்காக இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் மாதிரி ஏதாவது கிளாஸ் போட்டு சிலிக்கான் வச்சு ஓட்டினீங்கன்னா கூட லீக் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த டேங்க் வந்து ரொம்ப ரஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் நான் பெருசாக கிளாஸ்லாம் புதுசாக வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ நான் இதை வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற என்னோடய மெட்டீரியல்ஸ், ஓல்டு மெட்டீரியல்ஸ் வச்சு நான் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதை வந்து நான் 3 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் மார்க்கிங்கும் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஒரு 8 inches 8 inches 2 சைட்லேயும் வச்சுருக்கேன். ஒரு ரைட் சைடில் இருக்கிறதுல வந்து மெக்கானிக்கல் ஃபில்டர் வரப்போகுது, நடுவில் வந்து பயோ, அப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்னோடய பம்பு வந்துடும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போகிறது. இதுக்கு வந்து நம்ம இந்த சிலிக்கான் எடுத்திருக்கோம். இது வந்து ஜென்ரல் பர்பஸ் சிலிக்கானு. இந்த நம்ம ஹார்ட்வேர் கடையில் கேட்டிங்கனாலே கிளியர் சிலிக்கான் கேட்டிங்கன்னா தருவாங்க. அப்புறம் அந்த சிலிக்கான் வந்து நம்ம இந்த கன் மாரி வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஒரு கன் இருக்குது, நான் ஆல்ரெடி வச்சுருந்தது. ஸோ அதையே எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் டேப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸு, இது வந்து ஃபோம் போர்டு பீஸு. நம்ம டேங்க்கில் பாட்டமில் ஒரு இது வச்சுருக்கோம், தெர்மோகோல் மாதிரி, கம்ப்ரஸ் தெர்மோகோல். ஸோ அதில் ஒரு பீஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 4-5 பீஸ் எக்ஸ்ட்ரா, இது ஒரு 1.5 inches இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு மாஸ்கிங் டேப் எடுத்திருக்கோம். இது வந்து மாஸ்கிங் டேப்பை நம்ம மார்க்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் சேஃப்டி க்ளவுஸ் எடுத்திருக்கேன். எனக்கு கையில் சிலிக்கான் படுறது பிடிக்காது. ஸோ ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நான் க்ளவுஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஃபோம் போர்ட் ஷீட் தான். இது பழைய ப்ராஜெக்டில் இருந்தது, நான் யூஸ் பண்ணது, கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ இந்த டேங்க்குக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷேப் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து மார்க் பண்ணியும் வச்சுருக்கேன், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து 3 பார்ட்டிஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக 3 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஸோ ஜஸ்ட் கட் பண்ணி வச்சு பார்க்க போகிறோம். இதை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. பட் இது சம்ப் டேங்க் அப்படிங்கிறதுனால நான் இது பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 8 inches ஃப்ரம் லெஃப்ட்டு, அதே மாதிரி ரைட்டில் இருந்தும் ஒரு 8 inches இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஒரு 2.5 inches தள்ளி இன்னும் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல வந்து ரைட் சைடில் மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் வரப்போகுது. லெஃப்ட் சைடு இருக்கிற இதில் வந்து ரைட் சைடில் மெக்கானிக்கல் ஃபில்டர் வரப்போகுது. சென்டரில் வந்து நமக்கு இந்த லைன் வரைக்கும் பயோமீடியா வந்துடும். அப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நான் ரிட்டர்ன் பம்ப் போட்டுருவேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது. க்ளீன் பண்ணும் போதும் ரொம்ப நிறைய டர்ட் இருந்தது. க்ளீன் பண்ணி ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிலிக்கானை வந்து எடுத்து ஒரு கட்டரை வச்சு அந்த டிப் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இது சின்ன பசங்க ட்ரை பண்ண வேணாம், பெரியவங்க மட்டும் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு நாசல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நாசலுமே வந்து நம்ம இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த நாசில் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நாசில்லையுமே வந்து நான் சின்னதாக ஒரு கிராஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நம்ம க்ளூ கரெக்டாக
ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம இந்த கன் எடுத்து இதில் பொசிஷன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து ப்ரெஸ் டைப்பு கீழே பின்னாடி ஒரு நாப் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணிங்கன்னா அந்த லிவர் வெளியே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிலிக்கானை இந்த மாதிரி வச்சுட்டு புஷ் பண்ணிங்கன்னா அப்படியே லாக் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து கன் மாதிரி நம்ம நார்மலாக ஹார்டாக ப்ரெஸ் பண்ணும்போது சிலிக்கான் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துடும் நமக்கு. இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கையில் படுறது பிடிக்காது, சிலருக்கு ஒத்துக்காது, அலர்ஜியும் வரலாம். அதனால் ஸ்மெல்லுமே கொஞ்சம் ஹெவியான ஸ்மெல் வரும். ஸோ பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாஸ்கிங் டேப் எடுத்துக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டு ரெடி ஆகிக்கிறேன். ஓகே, இப்போ மெஷரிங் டேப்பு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் மேலே இருந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 8 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி. ரைட் சைடில் மெக்கானிக்கல் ஃபில்டர் வரப்போகுது, அதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ண இடத்துல டேப் போட்ட போகிறோம். ஸோ இது வந்து மாஸ்கிங் டேப்பு. கரெக்டாக நம்ம வந்து இங்கேருந்து 8 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற 8 இன்ச்சஸ்ஸு. இங்கே வந்து நமக்கு ரிட்டர்ன் பம்ப் வர போகுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இந்த மார்க்கிங் டேப் ஓட்ட போகிறோம். மாஸ்கிங் டேப்னு சொல்லுவோம், மாஸ்கிங் டேப் ஓட்டணும். ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம கேர்ஃபுல்லாக ஒட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3மே ஒட்டிட்டேன். ஸோ இது ஓரளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இது நான் ஒட்டுறதுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி நான் ஒட்டலை, ஓரளவு ரஃப்பாக தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு சம்ப் டேங்க்கு, ப்ளஸ் வந்து ஆல்ரெடி இது ரொம்ப ஓல்டு டேங்க் தான். அதனால் நான் இதுக்கு பெருசாக கேர் எடுத்து நான் ஒட்டலை. நார்மலாக நான் இது பண்ணணுன்றதுக்காக ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராக்லேயும் சிலிக்கான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அங்கே தான் ப்ராப்ளம் நிறையா. ஸோ ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சிலிக்கான் கன் எடுத்துருக்கோம், அப்படியே நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி அப்படியே சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வரும். அதை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ பாட்டம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி டாப் சைடுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா சைடும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் சைஸில் இருக்கிற பீஸு. ஸோ அதை எடுத்து நம்ம அந்த கிராக் இருக்கிற இடத்துல கரெக்டாக கார்னரில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் சிலிக்கான் எதுவும் அப்ளை பண்ணல, ஆல்ரெடி கீழே இருக்கிறதுல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிலிக்கானில் அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஃபேஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். நல்லா ஆளாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது போய்ட்டு நல்லா ஒட்டி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் பீஸ் கிடச்சிது அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்கிட்ட இந்த ஃபோம் போர்ட் ஷீட் வீட்டில் சும்மா கிடந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நான் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் சிலிக்கான் அப்ளை பண்ணுறேன், டபுள் சேஃப்டிக்காக. ஏன்னா திடீர்னு லீக் ஆகவும் செய்யலாம். ஸோ அது ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சிலிக்கான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீஸையுமே இந்த கிராக்கு கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வச்சு ஒரு ஹார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக பொசிஷன் ஆகிடும் உள்ள. இப்போ இது நல்லா ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற சிலிக்கான்லாம் எடுத்து கரெக்டாக நம்ம ஃபுல் பக்கமும் அப்படியே எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம மேலே இருந்து சைடில் டாப்பில் எல்லாத்துலேயுமே நான் திரும்ப ரீபேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பேஸ்டிங் இருக்குது, அங்கெல்லாம் எதுவும் லீக் ப்ராப்ளம் இல்லை. பட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரஃபாக தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருக்குது, ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிடும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி
ரஃபாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து டேங்க்குமே ரொம்ப 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 ஓல்டு டேங்க் தான். அதனால் நான் அப்படியே இருக்கிறது இருக்கட்டும்ன்றதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கார்னர் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது வந்து இதே மாதிரி நம்ம ரைட் சைடு கார்னருக்கும் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் நான் கார்னரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சிலிகான்ஸ்லாம் எடுத்து நான் திரும்ப ஸ்க்ராச்சஸ் இருக்கிற பாட்டமில் கிளாஸில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்ட்டிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டியிருக்கேன். கரெக்டாக எல்லா சைடுமே சிலிக்கான் ஃபில் ஆகிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்காக திரும்ப நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பக்கவாக ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு 2 inches ஹைட்டு ஏற்றின மாதிரி இருக்கணும் பாட்டமில். ஸோ அதுக்காக நான் ஒரு சேம் ஃபோம் போர்ட் ஷீட் தான் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வர்டிக்கலாக அப்படியே நிற்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே நான் மறுபடியும் இன்னொரு பீஸும் வைப்பேன். ஸோ இது வந்து ஒரு 4 பீஸ் கட் பண்ணி கீழே பாட்டமுக்கு இதை அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது மேலே வந்து நம்ம மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் இப்போ பஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அதில் கீழே பிளாக் பண்ணாமல் தண்ணி மட்டும் கீழே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 4 பீஸ் மட்டும் ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். திக்னஸ் பொறுத்தவரையில் எல்லாமே 1.5 inches. நீங்கள் 2 inches கூட வைக்கலாம். என்னோட கிளாஸ் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த டேங்கோட ஹைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 feet இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி இதை ஹைட் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 4 பீஸ் மட்டும் நான் பாட்டமில் வெர்டிக்கலாக ஒட்டி வைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது நல்லா ஹார்டாக ஒட்டிக்கும். ஸோ இப்போ இது மாதிரி 4 ஸ்டிக் ஒட்டியாச்சு. இதில் வந்து அடுத்த பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் 1ன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே நிறைய ஹோல்ஸ்லாம் இருந்தது, அதில் நான் டேப் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அது டேப் அப்புறமா எடுத்துருவேன். அது சிலிக்கான் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் பேக் சைட்லேருந்து. இப்போ 2 சைட்லேயே நம்ம சிலிக்கான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சிலிக்கான் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 சைடு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த மாஸ்கிங் டேப் ஒட்டி இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த லைனில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற டேப்பு அதுக்கு நேராக நான் வச்சு கரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப அதே மாதிரி தான் கரெக்டான சைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு பெருசாக ஹார்டாக இல்லை. ஸோ வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளூ மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிட்டோம்னா அது அப்படியே நின்றோம். இப்போ வந்து நான் இந்த சைட்லேருந்து கீழேருந்து மேலே அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அந்த சைட்லேயும் நான் கீழேருந்து மேலே அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடும் நான் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. வெர்டிக்கலாக இதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் அப்படியே கீழே கிளாஸ்லேயே அப்படியே தேய்ச்சி விட்டேன். ஓகே, இப்போ இந்த சைடு நல்லா கரெக்டாக ஒட்டியாச்சு. ஸோ அடுத்த பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக அந்த கிளாஸ் மேலேயே மாஸ்கிங் டேப் அப்ளை பண்ணியிருக்க இடத்துல நான் க்ளூ ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பீஸை எடுத்து அப்படியே க்ளூ மேலே வச்சு ஹாட் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி நான் அடுத்த பீஸுமே ஒட்டியிருக்கேன். பட்டு அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதை நான் எடுத்துட்டேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நான் இதே ஸ்டெப் தான் நான் அடுத்த இன்னொரு பார்ட்டிஷனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் பார்ட் 3ன்னு போட்டு வச்சுருந்தேன். அந்த பீஸ் சேம் ப்ரொசீஜர் தான். பாட்டமில் ஹைட் கவர் ஆகுற மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா க்ளூ போடுறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அந்த லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சிலிக்கான் இதுல ஒரு முக்கால்வாசி நான் இந்த டேங்க் சம்ப் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூஸ் இருந்தால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சம்ப் பொறுத்தவரையில் பார்ட்டிஷனுக்கும் இந்த பார்ட்டிஷனுக்கும் அந்த பார்ட்டிஷனுக்கும் தண்ணி ஹைட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கணும்.
அப்போனா ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் நல்லா பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஒட்டியாச்சு. இதே மாதிரி நான் அடுத்த பீஸும் ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ண டேங்க்கு இதை ஒட்டி ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1 inch மட்டும் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஃபில் பண்ணும் போதுமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனுக்கும் செகண்ட் பார்ட்டிஷன்லேயும் தனித்தனியாக தண்ணி ஃபில் பண்ணி அது இங்கேருந்து அங்கே போகாத மாதிரி நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லீக் ஆகிற இடத்துலையுமே வந்து பெருசாக லீக் எதுவும் ஆகலை. ஸோ இது வந்து நான் தண்ணி ஊற்றி ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டேன். லீக் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டேன். லீக் எதுவுமே ஆகலை. அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம டேங்க்கில் செட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இந்த டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். வச்சு 2 days மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த பேரட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஆன் மாதிரி லைட்டாக ஹம்ப் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃபிஷ் வந்திருக்கு. அப்புறம் இந்த ஏஞ்சல் ஃபிஷ் நான் வச்சுருந்தது பழைய ஏஞ்சல் ஃபிஷ் இல்லை, புதுசாக போட்டிருக்கேன். அப்புறம் பாக்கு ஃபிஷ்ஷுமே நல்லா வளர்ந்துருச்சு. அண்ட் செட்டப்லேயுமே நான் வந்து நடுவில் வச்சுருந்த ராக் செட்டப்பை எடுத்துட்டேன். அது இல்லாமல் இப்போது ஒரு ஏரேஷன் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிகாஷனுக்காக. ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஏர் பம்ப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம்ப் ஆல்ரெடி இருந்த சம்பை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நான் ரெடி பண்ண சம்பை வச்சுட்டேன். 2 days ரன் பண்ணிட்டுருக்கேன். நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது சேம் மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன், நடுவில் பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன், அப்புறம் ஒரு கெமிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்காக ஆக்டிவேட்டட் கார்பன் போட்டிருக்கேன். பயோ மீடியா பொறுத்தவரையில் நான் செராமிக் ரிங்ஸும் பயோ பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஆக்டிவேட்டட் கார்பனை ரிட்டர்ன் பம்ப் இருக்கிற இடத்துல போட்டேன். பம்ப் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணல எதுவும். ஸோ எல்லாமே சேம் தான் அப்படியே இருக்குது. சம்பு மட்டும் நான் புதுசாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அனைத்தும் அறியலாம் உங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.